ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க மாஸ்டர் சன் ட்ராமாவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணியிருப்பாரு இந்த ஆக்சிடென்ட் ஜோன்லேருந்து காப்பாற்றுறதுக்காக. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினையை கைப்பிடிச்சி ரொம்ப தூரமாக கூப்பிட்டு போகிறாரு அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து. இப்போ ரொம்ப தூரம் தள்ளி வந்ததுக்கப்புறமா இங்கே ஏதாவது உனக்கு பேய் தெரியுதா, ஏதாவது ஃபாலோ பண்ணுதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. நம்ம ஹீரோயினி எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டு இல்லை, இங்கே ஒரு பேயுமே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஹீரோ கை பிடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்காக திரும்பவும் என் கை பிடிக்கிற, அதான் இங்கே எதுவுமே பேய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹீரோயின் வந்துட்டு இல்லை, உங்கள் கையை விடுறதுக்கே எனக்கு மனசு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு நீங்கள் வருவீங்கன்னு கூட நான் நினைக்கல, ஆனால் நீங்கள் நீ காப்பாற்ற வந்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு எப்போவுமே வந்து எனக்கு எக்ஸ்பென்சிவான எனக்கு ஒர்த்தான ஒரு பொருளை வந்து நான் எப்போவுமே தள்ளி வைக்க மாட்டேன், நீ வந்து 10 பில்லியன் ஓனுக்கு ஒர்த்தானது, அதனால் நான் எப்போயுமே தள்ளி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினையும் ஆமாம்ல, நான் உங்களுக்கு 10 பில்லியன் தரப்போகிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நீ எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் அதை விட நான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதனால் நீ சும்மாலாம் என்னை தொட்டுட்ருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே, நான் என்னோடய பவுண்ட்ரிஸை தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சாரி, நீங்கள் என் மேலே ரொம்ப கோவமாக இருப்பீங்கன்னு நினச்சேன், உங்களை நான் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு நீ என்னை வந்து கன்சோல் பண்ணணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது, நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ செஞ்சினா போதும், எனக்கு அந்த 10 பில்லியன் மட்டும் நீ வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும், மற்றபடி சொல்லாதெல்லாம் செய்யாத, இன்னொரு வாட்டி அப்படி செஞ்சின்னா நான் உன்னை அடித்து துரத்திடுவேன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. நம்ம ஹீரோயினையும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்காக நான் ஒரு பொசிஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நாளிலேருந்து நீ அந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ நாள் வந்து நான் பேயினால் வேலையை விட்டு என்னை எல்லோரும் தூக்கியிருக்காங்க, ஆனால் ஃபஸ்ட் டைமாக ஒரு பேயினால் எனக்கு நீங்கள் வேலை ஒரு பொசிஷனே கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. ஆனால் வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் உன்னை என் பக்கத்துலேயே வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ அதை ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, என்னை நீ டச் பண்ணினா 100 ஓன் நீ கொடுக்கணும், அதுக்கப்புறம் நீ என்னை ஹக் பண்ணினா 1000 ஓன் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து நான் சேலரியிலேருந்து கட் பண்ணிடுவேன், அதனால் வந்து என்னை தொடுறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சு தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த பொம்மையெல்லாம் ஹக் பண்ணிவிட்டு ஹீரோ சொன்ன டைலாக்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுருக்காங்க. இல்லை, அவன் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணார், நானே அட்வான்டேஜில் எடுத்துக்கூடாது, நான் கரெக்டாக நடந்துக்கணும்லாம் சொல்லி பேசிட்டு சந்தோஷமாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு லேடி கட்டுறாங்க. ஒரு லேடி வந்துட்டு அவங்க பின்னாடி ஒரு சின்ன பொண்ணு வந்து வெட்டிங் ட்ரெஸ்ஸில் போயிட்டுருக்கா. இப்போ இந்த லேடி பார்க்குறதுக்கே வந்து பயங்கரமாக மேக்கப்பில் போட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. அவங்க ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே ஒரு பாட்டியும் ஒரு பேரனும் உட்காந்துருக்காங்க. இந்த லேடி போயிட்டு இங்கே உங்களுக்கு உங்கள் பேரனுக்காக நான் ஒரு பொண்ணு பார்த்துட்டேன், அவனுக்கு ஏற்ற மாதிரியே ஏஜ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேருமே இறந்த நாளும் ஒரே நாளில் தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நமக்கு தெரியுது அந்த பையனும் அந்த பொண்ணும் வந்துட்டு ஆல்ரெடி இறந்தவங்க, அவங்களோட ஆவி தான் அங்கே வந்து உட்காந்துருக்கு. இப்போ இந்த லேடி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் எல்லா பொருத்தமும் கரெக்டாக இருக்குது, இவங்க 2 பேருக்கும் நம்ம மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த மேரேஜ் டேட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பேப்பர் வந்து அந்த பாட்டிகிட்ட கொடுக்குறாங்க. அங்கே வந்து ஏதோ பொம்மையெல்லாம் வச்சு ஆல்ரெடி ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பாட்டி வந்துட்டு இதெல்லாம் ஓகேவான்னு சொல்லி படித்து பார்த்துட்டு, இந்த பொண்ணு உனக்கு ஓகேவாக இருந்து நீ சந்தோஷமாக வந்து மேரேஜ் பண்ணி நீ வந்து நல்லா சாந்தி அடைஞ்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பேரனுக்கு வந்து அந்த பொண்ணை பிடிக்கல. அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் தள்ளி விட்டு அவனுக்கு இந்த பொண்ணை பிடிக்கலைங்கிறத காமிக்கிறான். இப்போ அந்த லேடி வந்துட்டு உங்கள் பேரனுக்கு பிடிக்கல போல இருக்க, நான் பார்த்த பொண்ணு, நான் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துட்டு திரும்பவும் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஹேர் வாஷெல்லாம் ஒரு வழியாக பண்ணி மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அழகாக ரெடியாகி கிளம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நியூ பொசிஷனுக்கு போகிறதுனால ரொம்ப சந்தோஷமாக ரெடியாகி கிளம்புறாங்க. இப்போ காங்குவும் வந்து வேலைக்கு கிளம்பி வெளியே வந்துட்டுருக்கான். இப்போ அந்த சின்ன பசங்க வந்து காங்கு கிட்ட இல்லை, இப்போ காங்சல் வந்து சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாங்க, அவங்களுக்கு இன்னொரு பொசிஷன் கிடச்சிருக்காமா, நீங்கள் ரொம்ப நல்லா அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லி இந்த பசங்க சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காங்கு கேட்கும்போது, இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி நிறையா ப்ராப்ளம் இருக்குது, அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க தானே, தைரியமானவங்க தானே, அதனால் அவங்கள விட்டு என்றைக்கும் ஓடிடாதீங்க, அவங்க கூடயே இருந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொல்லிட்டு இருக்கான். அது காங்கும் வந்துட்டு ஓ அப்படியா, சரி ஓகே நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அவன் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து போயிட்டுருக்காங்க. முன்னாடி தான் அவங்க போயிட்டே இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பேய் வருது. அதான் அந்த காஃபி வாங்கி கொடுன்னு சொல்கிற அதே பேய் தான்.
நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னை நார்மலாக இருக்க விடு, இந்த பக்கம் வராத போன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ காங்கவும் வந்து உடனே ஓடி போய் யார் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு காங்கம் வந்து யாரோ இருக்கிற மாதிரி துரத்திட்டு ஓடுறான். இப்போ நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு நமக்கு அப்புறமா காஃபி வாங்கி தரேன் இங்கேருந்து போன்னு சொல்லி அவனுக்கு இந்த பேயை துரத்தி விட்டுட்டு அவங்களும் பின்னாடியே ஓடி போய் காங்கவை கூப்பிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு காங்கவை நிப்பாட்டிடுறாங்க. இப்போ காங்கோ இருந்துட்டு யாரும் உன்னை ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறது, ஏதாவது வந்து உன்னைய அப்யூஸ் பண்ணுறதுக்காக எவனாவது பார்த்துட்ருக்கானா, இல்லை எவனாவது திருடுறதுக்காக வர்றானா, இல்லை எதனால் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்கன்னா சொல்லி காங்கோ கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை அப்படிலாம் யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை அந்த சின்ன பையன் சொன்னான், யாரோ உன்னை வந்து பயமுறுத்துற மாதிரி யாரோ உன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னான். அதுவும் இல்லாமல் நீயும் வந்துட்டு வேறு ரூட் எடுத்து டெய்லி பயந்து போகிறத நானும் பார்த்துருக்கேன், யார் உன்னை ஃபாலோ பண்ணுறதுன்னெலாம் சொல்லி காங்கோ கேட்குறான். அதுக்கு ஹீரோயினே வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் மனுஷங்க இல்லை, அதெல்லாம் வந்து பேய்ங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்க பின்னாடி கூட ஒரு பேய் இருக்குது பாருன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே காங்கு திருப்பி பார்த்தா அங்கே வந்து அந்த காஃபி கேட்குற பேய் நின்றுட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே காங்கு மயங்கி விழுகிற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு இல்லை வந்துட்டு இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு பேய் மாதிரி ஒருத்தன் தேவையில்லாமல் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தான், அதனால தான் பயந்துட்டு இருந்தேன், இப்போ நான் அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்போ என்னோட ஹெல்ப் உனக்கு தேவையில்லையான்னு சொல்லிட்டு காங்கு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை உன்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, உனக்கு பாடி கார்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாடி கார்டாக எனக்குலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காங்கு வந்துட்டு பேமெண்ட்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம ஹீரோயினையும் சரின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேருமே பேசிட்டு சிரிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோவும் வந்து அங்கே காரில் வந்துட்டுருக்காரு. இவங்க 2 பேரும் சிரித்து பேசுகிறத பார்த்துட்டு மேனேஜர் வந்துட்டு அது வந்து காங்கு தானே, அவங்க கூட போய் ஹீரோயின் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க, 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ, ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் வேறு தங்கியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்கும் போது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கோபமாக வருது. ஃபஸ்ட்டு வண்டி எடுங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ வந்து காங்கு வந்து ஹீரோயின் கிட்ட கேட்டிருக்கான், இப்போ என்ன உனக்கு புதுசாக ஒரு பொசிஷன்லாம் கொடுத்துருக்காங்க, என்னாச்சு திடீர்னு, என்ன வேலை உனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு அது என்ன வேலைன்னா அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவோட கார் போகிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ இது உன்னோட ஃபஸ்ட்டு டே வேறு வேலைக்கு, இவர் வேறு முன்னாடி போகிறாரு, நான் சீக்கிரமாக போகிறேன், அங்கே வந்து உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஆஃபீஸ் ரூம்குள்ளே போகிறதுக்குள்ளாரையே நம்ம ஹீரோயின் ஓடி போய் முன்னாடி நின்றுறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு எப்படி நீ அதுக்குள்ளார இங்கே ஓடி வந்த, நீ ஏன் ஒரு பேயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு இல்லை இது என்னோட ஃபஸ்ட்டு டேயில், அதுவும் இல்லாமல் நான் உங்கள் செக்ரட்டரியாக இருக்க போகிறேன், அப்போ நான் உங்கள் கூடயே இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு யார் உனக்கு செக்ரட்டரின்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. ஹீரோ வந்துட்டு நீங்கள் அந்த வேலை தானே எனக்கு தரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, உனக்கு என்ன வேலை, எந்த இடத்துல நீ இருக்கணுங்கிறதெல்லாம் மேனேஜர் சொல்லுவாருன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நம்ம மேனேஜர் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போய் காட்டுறாரு என்ன இடத்துல நீ ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம்குள்ளார ஒரு ஆஃபீஸ் மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீ இங்கே தான் இருக்கணும், உனக்கு என்ன வேலைன்னா நம்மளோட ஸ்பெஷலான கஸ்டமருக்குலாம் வந்து நீங்கள் வந்து கன்சல்டண்ட்டாக இருக்கணும், அதுவும் இல்லாமல் இது ஒரு கஸ்டமர் கேர் சென்டர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க, ரொம்ப சேடாகவே இருக்காங்க. இப்போ மேனேஜரும் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டா, அவள் வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணனால ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்லிட்டுருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அந்த கார்டெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளார வந்து எப்படி தான் ஒரு ஸ்பெஷலான கஸ்டமர்லாம் வந்து பார்ப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த காஃபி பேய் அங்கேயும் வந்துடுது. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு கஸ்டமரே ஒரு பேய் தானா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த லேடி பேயோட்டுற லேடி வந்துட்டு அந்த மாலுக்கு வராங்க. அவங்க வந்து வந்தபோதே எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. இப்போ நம்ம அங்கிளே ஆண்டி அங்கே நின்றுட்டுருக்காங்க. அவங்களே வந்து இந்த லேடி வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ அங்கிள் போய் ஆண்டி கிட்டே யார் அந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து அந்த பேய்களுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணி வைக்கிறவங்க, அவங்க பேய்ங்க இறந்து போன சின்ன பசங்களாம் இருக்கவங்களுக்குலாம் வந்து மேரேஜ் பண்ணி வைப்பாங்க, அந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அங்கிள் இருந்துட்டு இந்த பணக்காரங்களாம் காசு வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் போயிட்டு அவங்க அக்காட்ட பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி ஜாப் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அக்காவும் வந்து சந்தோஷப்பட்டுருக்காங்க, எப்படியோ ஒரு வழியாக நீ ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்ட, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் உங்கள் கண்ணுக்கு பேய் தெரியுறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இப்போவும் தான் தெரியுது, என்னோடய ஃபஸ்ட்டு கஸ்டமரே ஒரு பேய் தான் சொல்லிட்டு ஒரு காஃபி எடுத்து இந்த காஃபி பேய்க்கு கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்போ அந்த பேயை வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடியே போகிறனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன நீ எப்போ பாரு என் பின்னாடியே வந்துட்டுருக்க, காஃபி வேணும் கேட்டிருக்க, நீ எப்படி இறந்தன்னு கூட என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேய்கிட்ட பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த பேயோட்ட லேடி அங்கே வராங்க. நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி பேய்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு கணக்கு எப்படி பேய் தெரியும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க.
ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இவ உயிரோடையே இருந்தாலும் பேய்ங்க கூடயும் பேசுகிறா பண்ணுறா, அப்போ இவளை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அங்கிள் போயிட்டு ஹீரோட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த ஆப்போசிட் மாலுக்கு வந்து ஒரு பெரிய சைனீஸ் சிஇஓ வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கறதா இருக்காங்க, அவங்க தான் பெரிய பெரிய பணக்காரங்க உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஆமாம் அந்த சைனீஸ் சிஇஓ பேர் வாங்குதானே, அவங்களோட கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சா அது நமக்கு ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்கும், அதை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்கிள் வந்து சொல்கிறாரு, ஆமாம் அவங்க ஆன்ட்டி வேற நீ அந்த காங்ஷலுக்கு ரூம் கொடுத்ததை பற்றி பேசிட்டு இருந்தா, அவள் ஏதோ மீட் பண்ணணும்னு சொல்லி போனா, என்ன பிரச்சனைன்னு தெரியல நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் போயிட்டு ஹீரோயினை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் அந்த லேடி வந்தாங்க, வந்துட்டு இந்த பொருளெல்லாம் கொடுத்துட்டு நான் போய் அந்த சிஇஓ வாங்க பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அவங்க எதுக்காக நீ போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு தெரியல, இப்போ அவங்க ரொம்ப ஸ்பெஷலான பர்சன், நீ போய் பாருன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களோட பேரை இப்போ தான் ரீசெண்டாக இறந்து போனா, அதனால ஏதாவது நீ போக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு எனது இறந்து போயிட்டாங்களா அப்படின்னா நான் அங்கே போக மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு இல்லை நீ போ, ஏன்னா நீ போய் அவங்க பேரனை மீட் பண்ணி அவங்க பாட்டியை பற்றி ரகசியம் ஏதாவது இருக்கான்னு கேளு, இல்லை ஏதாவது நம்ம ப்ராஃபிட் வர மாதிரி ஏதாவது பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் கேளு, ஏன்னா அவங்கள பற்றி நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சாகணும், அவங்க ரொம்ப ப்ராஃபிட் தரக்கூடிய ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோயினா வந்துட்டு எனக்கு போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு அது லாபம்னா நான் போகிறேன், உங்களுக்கு பிடிச்சா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த வேலையை மட்டும் நீ கண்டிப்பாக முடிச்சிட்டீங்கன்னா நான் உனக்கு ஒரு ஹக் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினையும் சந்தோஷத்தில் அந்த லேடி கூட கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த சிஇஓவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த லேடியும் வந்துட்டு இதுதான் அந்த பொண்ணுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அந்த பாட்டிக்கிட்ட. இப்போ அந்த பாட்டி வந்துட்டு நீ தானம்மா, சரி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட வெட்டிங் ட்ரெஸ் ஒன்று கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக நான் இதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்கிறத மட்டும் நீ செய்ப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரெடியாக சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினே போய் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ கூட வந்து ஆன்ட்டி பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்காக வந்து நீ காங்ஷலுக்கு தனியால ரூம் கொடுத்துருக்க, எதுக்காக ஆஃபீஸில் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நான் கொடுக்குற அசைன்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணுவா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்போ ஆன்ட்டி இருந்துட்டு சரி ஏதோ ஒன்று நீ ஏதாவது பேய் கூட லவ்ல இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு நார்மல் பொண்ணு கூட இருந்தால் கூட பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் எதுக்காக போய் அவளுக்குலாம் வேலை கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஆன்ட்டி இருந்துட்டு இல்லை அந்த பேய் ஓட்டுற லேடி வந்துட்டு கண்டிப்பாக ஹீரோனை பார்த்தே ஆகணும்னு சொன்னாங்க, அவளை கூப்பிட்டு போகணும்னு சொன்னாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி சொல்கிறாங்க. அவளை எதுக்காக அவங்க கூப்பிட்டு போகணும்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இல்லை அவங்க வந்துட்டு இந்த பேய்களுக்கெல்லாம் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறவங்க, அந்த இறந்து போன சின்ன வயசு பேய்களுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணி வைக்கிறவங்க, அதனால் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஏதோ ஒரு ஹெல்ப்புக்காக கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி சொல்கிறாங்க. இது பேய்களுக்கெல்லாம் இது பண்ணுறவங்களா, அப்போ எதுக்காக கூப்பிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அங்கே அழகாக ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அந்த பேய் வந்து அந்த பக்கமாக போகிறத நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கரெக்டாக ஃபோன் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் கொஞ்சம் பயந்துருந்தேன், கரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. என்னாச்சு நீ நல்லா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், இப்போ தான் அந்த பேரனோட பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. இல்லை அவங்க ஒரு வெட்டிங் ட்ரெஸ் மாதிரி இருக்குது, சைனீஸ் வெட்டிங் ட்ரெஸ் மாதிரி இருக்குது, அதை கொடுத்து போட சொன்னாங்க, அதை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க. எதுக்காக நீ அதெல்லாம் போட்டிருக்க, அதெல்லாம் ஃபஸ்ட்டு மாற்றிட்டு முதல்ல அங்கேருந்து உடனே கிளம்புன்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டே இருக்காரு. எங்கள் ஹீரோயின் வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு நம்ம ஹீரோ பயந்து சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை உங்களுக்கு நீங்கள் தானே என்னை போக சொன்னீங்க, அதனால தான் நான் வந்திருக்கேன், இருங்க நான் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது, அவள் தான் இஷ்டப்பட்டு போயிருக்கா, அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சொல்லிட்டு அப்புறம் அவரே யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா நான் உங்களுக்காக போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை யோசிச்சு பார்த்துட்டு இவ வேற என்ன எதை சொன்னாலும் செய்கிறா, நான் என்ன சொன்னாலும் எதுக்காக இவ செய்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த பையனோட பேய் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. அந்த பையனோட பேய் வந்துட்டு அவனோட ரூமுக்கு தான் நேராக போகுது. நம்ம ஹீரோயினையும் வந்து அந்த பேய் பின்னாடியே போகிறாங்க. அந்த பேய் ஜன்னல் கிட்ட இப்போ நின்றுருக்கு. நம்ம ஹீரோயின் போய் பேசலாம்னு நினச்சி போகும்போது இப்போ வெளியிலேருந்து யாரோ ரூமை லாக் பண்ணி விட்டுறாங்க டோரை. யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த பேய் ஓட்டுற லேடி தான் லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கீயை வந்து ஒரு சர்வெண்ட்டை கொடுத்துட்டு இப்போ அதை நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க வெளியே நின்றுட்டே, இங்கே பாரு இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் நீ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா உன்னால் மட்டும்தான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், உன்னால் மட்டும்தான் அவன் டச் பண்ண முடியும், எல்லாம் முடியும், அதனால் நீ அவங்க கூட இருந்து தான் ஆகணும், நீ மட்டும் ஒரு நாள் இன்றைக்கி இருந்துட்டீங்கன்னா அவன் ஆத்மா சாந்தி அணிஞ்சு அவன் இங்கேருந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி இந்த பேய்ட்டியாவது போய் ஏதாவது டீட்டெயில் கேட்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போகலான்னு பார்க்கும்போது அந்த பையன் திரும்பி பார்த்து நம்ம ஹீரோனையும் வந்து பயமுறுத்தி விட்டுறான். இப்போ வந்து இந்த பேயோட்ட லேடி போய் இந்த பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சிஇஓ கிட்ட, இல்லை இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் அவன் அங்கே இருந்துட்டானா போதும்,
எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், அந்த உங்கள் பேரனோட ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சு இங்கேருந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த பேயோட்ட லேடி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு என்னோட எம்ப்ளாயி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என் எம்ப்ளாயி வந்து உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தாங்க, எங்கே போனாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த லேடி சிஇஓ இருந்துட்டு, இல்லை இங்கே பாரு, நான் வந்து உன்னோட எம்ப்ளாயி எப்போ அனுப்பணும்னு எனக்கு தெரியும், நான் அனுப்பி விடுறேன், உனக்கு தெரியும்ல நம்ம என்ன டீல் போட்டிருந்தோன்ட்டு, அதனால் வந்து நீ அந்த விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஇஓ சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னோட எம்ப்ளாயி வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான எம்ப்ளாயி, அவங்கள அப்படியெல்லாம் நான் விட்டுற முடியாது, எனக்கு அவங்க ரொம்ப ஸ்பெஷலு, எங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், என் எம்ப்ளாயை கூப்பிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை தேடி போகிறாரு. அங்கே அவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு சர்வெண்ட்டை, அதை பார்த்துட்டு எங்கே போனாவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போய் கதவு திறக்கலான்னு பார்த்தா அந்த கதவு ஓப்பன் பண்ண முடியல, க்ளோஸாக இருக்குது. இப்போ பக்கத்தில் இருக்க சர்வெண்ட்டுக்கிட்ட கத்தி கீயை எங்கன்னு சொல்லி கேட்டு சாவி வாங்கி ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ பின்னாடியே வந்து அந்த பாட்டியே வந்துடுறாங்க. வந்துட்டு, நீ ஓப்பன் பண்ணு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் இப்போ நீ அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டீன்னா இனிமேல் வந்து என்னோடய கான்ட்ராக்ட் ஃபுல்லாகவே வந்து அந்த ஆப்போசிட் மாலுக்கு தான் நான் கொடுப்பேன், நான் உனக்கு தரமாட்டேன், என்னோடய கான்ட்ராக்ட் எவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட்னு உனக்கு தெரியும், அது கிடச்சா எவ்வளோ ப்ராஃபிட்னு உனக்கு தெரியும், உனக்கு உன்னோட எம்ப்ளாயி வேணுமா இல்லை உன்னோட ப்ராஃபிட் வேணுமா நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே நம்ம ஹீரோ அந்த டோரை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே நின்றுறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பின்னாடி டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டு, ஓ நீங்கள் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்பவும் நம்ம ஹீரோயினை பிடிச்சி உள்ளேயே தள்ளி விட்டு, உள்ளே போ வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே தள்ளி விட்டு கதவை சாத்துறாரு. அப்போ திரும்பவும் நம்ம ஹீரோயின் கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, நீங்கள் நல்லா பார்த்தீங்கல்ல, நான் ஒன்றும் டோரை ஓப்பன் பண்ணல, அவளாதான் வெளியே வந்தா, நீங்கள் இதையெல்லாம் வந்து கணக்கில் வச்சுக்கூடாது, அவளாதான் வெளியே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பாட்டிக்கிட்ட, இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க, அவனுக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, இப்போ அவன் சொன்ன மாதிரியே நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் ஒன்று பண்ணுவான் எப்போவுமே அந்த பாட்டிக்கிட்ட, அந்த ஸ்டெப்பை வந்து பண்ணி காட்டுறாங்க. சும்மா கையை வச்சு இப்படி குத்துற மாதிரி பண்ணிட்டு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க, முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி அந்த பையன் பேசுகிற மாதிரியே நம்ம ஹீரோயின் பேசி காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த பாட்டிக்கு புரிஞ்சிருது, அந்த பையன் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கான், அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்காங்கிற மாதிரி நம்ம அந்த பாட்டிக்கு புரிஞ்சிருது. ஹீரோவோட ஆண்டி வந்து அங்கிள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அந்த காஞ்சியில் அவன் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவளை வேலையை விட்டு துரத்தியே ஆகணும், அவனுக்கு ஒரு பணக்கார பொண்ணா நல்ல பொண்ணா பார்த்தா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிள் வந்துட்டு யார் அது நல்ல பொண்ணுன்னு சொல்லி கேட்கும் போது ஐரினை காட்டுறாங்க. ஐரின் வந்துட்டு ஏதோ ஒரு ஆட்ல நினச்சிட்டு இருக்கா. இப்போ ஆன்ட்டி போயிட்டு அங்கே ஐரின்கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. போயிட்டு உன்னோட மேரேஜ் நிறுத்தினது யாருன்னு கேட்டுருந்தே இல்லை, அது வந்து உன்னோட ஃப்ரெண்டு தானாம்மா, அதான் அந்த மாலில் ஒர்க் பண்ணுறாள் பாங்ஸில்னு சொல்லிட்டு அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம ஐரினை வந்துட்டு, ஓ காங்ஸில் தான் என்னோட மேரேஜ் நிறுத்தினாளா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் வந்துட்டு அந்த சிஇஓ கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி அவர் இங்கே தான் இருக்காருன்னு சொல்லி யோசிச்சிங்க, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு அந்த பாட்டி இருந்துட்டு, இல்லை அவன் வந்துட்டு அவன் இறந்ததுக்கு அப்புறமா எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இறந்தாங்க, என்னோட சொந்தக்காரங்களில், அவங்களும் வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்து போனாங்க, அதனால் வந்துட்டு இவனால தான் வந்து அவங்க இறந்து போனாங்கன்னு சொல்லி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இவனோட பேய் இன்னும் இருக்குங்கிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணலான்னு சொல்லி நினச்சேன், அதுவும் இல்லாமல் அவனோட இந்த ஃப்ளவர்னால தான் காரணம், இந்த ஃப்ளவர் வந்துட்டு அவன் இறந்து 100 நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் அது வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, எப்படின்னே தெரியும், அதனால தான் அவன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவன் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு, இல்லை அவனுக்கு வந்து ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கா, அவன் வந்து என்கிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே இந்த பாட்டி இருந்துட்டு, அப்படிலாம் இருக்க சான்ஸே இல்லை, ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்பிட்டல் வீடுன்னு தான் இருப்பான், அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸும் கூட இருந்ததில்லை, அவன் ரொம்ப ஹார்ஷாகவே நடந்துக்குவான் எல்லாருக்கிட்டையுமே, அதனால் யாருக்குமே அவனை பிடிக்காது, அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நான் யோசிக்கவே இல்லை, அப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா அந்த பொண்ணை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஏதாவது சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, என்னோட எம்ப்ளாயி உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுப்பா, அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து காட்டுவா அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு. அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லை அவன் இருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறமா அந்த ஸ்டெப் ஒன்று தான் பண்ணி காமிச்சான், மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, என்னோட எம்ப்ளாயி எப்படியாவது அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துடுவாங்கன்னுலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பாட்டி இருந்துட்டு, உன்னோட ஸ்பெஷலான எம்ப்ளாயி நீ கூப்பிட்டு போக மாட்டியா, எனக்கு ஹெல்ப் பண்ண விட மாட்டேன்னுலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு நீங்கள் மட்டும்தான் முக்கியம், எனக்கு காசு மட்டும்தான் முக்கியம்லாம் சொல்லிட்டு, நான் வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்பயுமே உங்கள் சைடு தான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த பேரனோட ஆவி வந்து ஜன்னல் வழியாக எதையோ ஒன்று பார்த்துட்டே இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து இது என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வந்து பால் பேக்கெட் போடுற பையன் வரான். அதை பார்த்துட்டே இருக்கு அந்த பேய். ஒருவேளை அந்த பையனும் ஏதோ க்ளோஸாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின்மே அந்த பையனை பிடிச்சி பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஓடி போகும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் என்னோட எம்ப்ளாயி ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்களா இருக்குது, நானும் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு.
இப்போ நம்ம ஹீரோயின் கீழே போய் பார்த்தா அந்த பையன் வந்து எங்கேயோ போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு இங்கே இருந்த பையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையன் கிளம்பிட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. சரி ஓகே, இப்போ அந்த பையனும் நம்ம இறந்து போன பேரனும் வந்து நல்லா க்ளோஸாக இருப்பாங்களா, ஃப்ரெண்ட்ஸான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, இப்போ வந்து பையன்கிட்டலாம் பேசின மாதிரி நான் பார்த்ததில்ல. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்துட்டு இருந்தான், அந்த பையன் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக தான் பேசுவார், நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க, நான் பார்த்துருக்கேன்னு சொல்லுது. உடனே வந்துட்டு அந்த நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு வேளை வந்து அப்போ அந்த பையனுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு பையன் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் உள்ளே வந்ததுமே என்னாச்சு, எதாவது கண்டுபிடிச்சிட்டே அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அது ஒரு பொண்ணு இல்லை, ஒரு பையனை தான் அவனுக்கு பிடிச்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆயிடுறாரு. இப்போ எப்படி போய் அந்த பாட்டிக்கிட்ட வந்து நம்ம சொல்ல முடியும், ஒரு பையனை தான் உங்கள் பேரன் லவ் பண்ணான்னு சொல்லி நம்ம சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த பாட்டி வந்து என்னாச்சுமா ஏதோ கண்டுபிடிச்சேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்க வரும்போது நம்ம ஹீரோயின் போய் சொல்ல போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கல, நான் கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணீங்க, அந்த பாட்டி எவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட உண்மையை சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன ஒரு பையனை தான் உங்கள் பேரன் லவ் பண்ணான்னு சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியுமா, அவங்க ஏற்கனவே வேதனையில் இருக்காங்க, இதே வேறு சொல்லி என்ன கஷ்டப்படுத்த போறியா, கஷ்டப்படுத்தினா என்னோட ப்ராஃபிட் எல்லாம் வராமல் போயிடும், அவங்க நம்ம மேலே ரொம்ப கோவப்படுவாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சொல்லிட்டு வா கிளம்பலான்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் வேணால் இப்படி போகலாம், என்னால் அப்படிலாம் விட்டுட்டு வர முடியாது, நான் ஒரு விஷயத்தை எடுத்துட்டேன்னா அதை அப்படியே விட்டுறேன், அந்த பாட்டிக்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடலாம், அப்படி இல்லைன்னா போய் அந்த மில்க் பாயை பார்த்து என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி ஹீரோன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் சரி வா போகலாம், அந்த மில்க் பாயை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ வந்து நம்ம ஹீரோனோட வீட்டில் கட்டுறாங்க. இப்போ ஐரின் வந்து ஹீரோனோட டீட்டெயிலாம் எடுத்து பார்த்துட்ருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து காங்கு வந்துட்டு நீ தானே அந்த திருடன், நீ தான் அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை செவத்தோடு வச்சு அடிச்சிடறான். இப்போ ஐரினுக்கு வந்து கொஞ்சம் காயமாயிருது. அப்போ ஐரின் நான் தான் கத்துன உடனே நம்ம காங்கு விட்டுடுறான். இப்போ ஐஸ் எல்லாம் வந்து அந்த ஐரினுக்கு கொடுத்து வைக்க சொல்கிறான். இப்போ நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்க, எதுக்காக வந்து இங்கெல்லாம் வந்து இப்போலாம் திருட்டுத்தனமாக பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஐரின் வந்துட்டு நான் ஒன்றும் இங்கே திருடுறதுக்காக வரல, என்னோடய மேரேஜ் நிற்கிறதுக்கு காரணமே அவள் தான், அதே மாதிரியே அவன் லவ் பண்ணுற பையனையும் அவங்ககிட்ட இருந்து நான் பிரிக்க போகிறேன், அவனை வந்து நான் செடியூஸ் பண்ணி நான் என் பக்கமாக இழுத்துக்க போகிறேன், அப்போ அவளும் அதே மாதிரி வருத்தப்படுவாளேன்னு சொல்லி சொல்கிறான். அவன் லவ் பண்ணுற பையனை அது யாருன்னு சொல்லிட்டு காங்கு கேட்குறான். அது வேறு யாரும் இல்லை, அது வந்து சிஇஓ தான், கிங்டம் மாலோட சிஇஓ தான் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க போல், நான் அவங்க 2 பற்றி பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஐரின் சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கு சொல்கிறான். நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க முடியல. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எதுக்காக வந்துட்டு இந்த ஜூவான் வந்துட்டு காங்சல் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அவன் பெரிய சிஇஓவாக இருந்துட்டு எதுக்காக சாதாரணமான ஒரு பொண்ணு மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு காங்கு சொல்கிறான். உடனே ஐரின் வந்துட்டு நீ எதுக்காக அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற, நீ எதுக்காக அவங்களுக்கு பிரிக்கணும்னு நினைக்கிற, நீ என்ன காங்சில் நீயும் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் கேட்குறா. அதுக்கு காங்குவும் இருந்துட்டு அப்படியே கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொல்லிட்டு என்ன உனக்கு காயமாயிருச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் அவன் கண்ணத்தை தொட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஐரின் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறான். ஃபீல் பண்ணிவிட்டு காங்குவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன நீ என்னை விட சின்ன பையனாக வந்துட்டு என்னை இப்படிலாம் தொட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே காங்குவும் இருந்துட்டு ஆமாம் நீயும் பார்க்கறதுக்கு என்னை விட ரொம்ப ரொம்ப வயசான மாதிரி தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே நீ நானும் இப்போ பார்ட்னர் ஐட்டம்ல, அதனால வா போய் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐரின் சொல்கிறா. இல்லை உங்களோடலாம் வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், நீ ஏன் போய் தனியாக குடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து காங்கு கிளம்பிடுறான். இவன் இன்னும் திருந்தவும் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் வந்து திட்டிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க போயிட்டு அந்த மில்க் பாயை பார்த்து யார் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் டெலிவரி பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. அந்த பையனும் வந்துட்டு அவன் தான் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் ஒரு பையன் நினச்சிட்டு அந்த பையன்கிட்ட போய் நீ தான் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தியா அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் பொண்ணு இருந்துச்சு, இல்லை நான் தான் இதுக்கு முன்னாடி அங்கே டெலிவரி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை அவங்க ஒரு பையன் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் அப்போ ஷார்ட் ஹேர் வச்சுருந்தேன், அதனால அவங்க பையன் நினச்சிருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறா. சரிவா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும் போது இல்லை நான் அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவளையும் யோசிச்சு பார்க்குறா. அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஹேர் வச்சிருப்பா, பையன் மாதிரி இருப்பா. அப்போ வந்துட்டு பால் பேக்கெட்டில் டெலிவரி பண்ண வரும்போது இந்த பையனும் பார்ப்பான். பார்த்துட்டு அந்த பால் பேக்கெட்டை தூக்கி வீசுறது பார்த்துட்டு இந்த பையன் வந்து திட்டிகிட்டு இருப்பான். நீ என்ன இவ்வளோ அசிங்கமாக இருக்க, அழகாவே இல்லை, நீ அசிங்கமாக இருக்கங்கிற மாதிரி இந்த பையன் ரொம்ப ஹார்ஷாகவே பேசி திட்டிகிட்டு இருப்பான். அந்த பொண்ணும் பதிலுக்கு இவனை திட்டிட்டு போயிட்டுருப்பா. இந்த மாதிரியே வந்து 2 பேரும் எப்பயுமே சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அப்புறமா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நான்லாம் அவனுக்கிட்ட பேச வரல, எனக்குலாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை உனக்காக உனக்கு காட்டணும்னு வச்சிருக்கான், அது வந்து ஒரு க்ரீன் கலர் ஃப்ளவர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது கேட்டோடனே அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா.
என்னன்னா ஒரு டைம் அந்த பையன் வந்து நிறைய ஃப்ளவர் வளர்த்திருப்பான். அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு சொல்லியிருப்பான், இந்த ஃப்ளவர் எல்லாம் விட எனக்கு க்ரீன் கலர் தான் பிடிக்கும், எனக்கு க்ரீன் கலர்ல ஒரு ஃப்ளவர் வேணும், ரோசஸ் எல்லாம் க்ரீன் கலர்ல இருக்கிற மாதிரி நீ வளர்த்து காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே வந்துட்டு க்ரீன் கலர்லாம் உன்னை மாதிரியே அசிங்கமா இருக்கும், க்ரீன் கலர் ஃப்ளவர்லாம் யாராவது வளர்த்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஒவ்வொரு வாட்டியும் வந்து உன்னை மாதிரி அசிங்கமா இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால இந்த பொண்ணு வந்துட்டு நானும் வந்து முடியெல்லாம் வளர்த்தேன்னா ரொம்ப அழகா தான் இருப்பேன், நான் பொண்ணு மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. ஆனா இந்த பையன் வந்துட்டு நீ எல்லாம் அசிங்கமா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு பாரு, உன்னை பொண்ணு கிஸ் பண்ண மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகல, நீ எல்லாம் அழகாவே இல்லைங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஒரு ஹார்ஷா பேசிடுவான். அதனால அந்த பொண்ணு அங்கிருந்து கோச்சிட்டு, உன்னை மாதிரி ஒரு ஆளை எனக்கு எப்பவுமே பிடிக்காது, நீயுமே பையனா பொண்ணான்னு தெரியாத மாதிரி தான் இருக்க, உன்னை மாதிரி ஒரு ஆளெல்லாம் நான் எப்பவுமே விரும்ப மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கோவமா ஓடி போயிடுவா. அதுக்கப்புறமா அந்த பையனை பார்க்கறதுக்காக எப்பவுமே அவன் வந்திருக்கவே மாட்டா. அவன் வந்து முடியெல்லாம் வளர்த்திட்டு வந்து இந்த பையனை பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்திருக்க மாட்டா. இந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்காக வந்து க்ரீன் கலர்ல ஒரு ரோஸ் எல்லாம் வளர்த்து அவளுக்கு காட்டணுங்கிறதுக்காகவே அந்த ஃப்ளவரை வச்சுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான் ரொம்ப முடியாத ஸ்டேஜ்லையும். கடைசியாக அந்த ஃப்ளவரை பார்த்துட்டே அவன் இறந்துருவான். இப்போ அவனோட கடைசி ஆசையுமே அந்த ஃப்ளவரை வந்து அந்த பொண்ணுக்கு காட்டணுங்கிறது தான். அதை வந்துட்டு அதனால தான் அவன் இன்னுமே வந்து ஆவியாக சுற்றிட்டே இருக்கான். இதே வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க. சொல்லி அந்த பொண்ணு போய் அந்த ரோஸை வந்து தொட்டு பார்க்குறா. தொட்டு பார்த்துட்டு க்ரீன் கலர் ஃப்ளவர் அழகாக இருக்காது, அசிங்கமாக இருக்கும்லாம் சொன்னியே, இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, நானும் வந்து உனக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் உன்னை பார்க்க வராமல் இருந்தேன், உனக்கு நாங்கள் நான் முடியெல்லாம் வளர்த்திட்டு வந்திருக்கேன், ஆனால் நான் வரதுக்குள்ளாரையே நீ இறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப அழுகுது. இப்போ அந்த பொண்ணை வந்துட்டு இந்த பையனோட ஆவி வந்து கிஸ் பண்ணுது. கிஸ் பண்ண உடனே அங்கே இருக்கிற ஃப்ளவர் வந்து அப்படியே வந்து காணாமல் போயிடுது. இப்போ அந்த பாட்டியும் அந்த பொண்ணும் சேர்ந்து இந்த பையனை நினச்சி ரொம்ப அழுகுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு எப்படியோ இன்றைக்கி நம்ம ஒரு வழியாக எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம் நல்லபடியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஆமாம் இன்றைக்கி நம்ம ரொம்ப கிரேட்டான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம், அதுலேயும் உன்னோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் நான் உனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறேன், நான் உனக்கு வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை வேண்டாம், நீங்கள் அங்கெல்லாம் கூப்பிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்கும் போது நம்ம கூட வந்து இறங்குறத ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப சோகமாயிருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. மேனேஜர் வந்துட்டு யார் இந்த காங்குவான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் காங்கு என் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா, உனக்கு பேய் பார்க்க முடியுங்கிற விஷயமெல்லாம் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை அவனுக்கு தெரியாது, அவன் வந்து ஆனாலும் கேட்டுகிட்டே இருக்கான், நீ எதுக்காக பயப்படுற, யார் உன்னை ஃபாலோ பண்ணுறான்லாம் சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான், நான் தான் வந்துட்டு ஒரு திருடன் ஸ்டாக்கர்லாம் சொல்லி பொய் சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இல்லை அவன் எனக்கு பாடி கார்டாக இருக்கேன்னு வேற சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி வெறுப்பாகிறாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா உங்களால தான் வந்துட்டு நான் நார்மலாக ஒர்க்கெல்லாம் போகிறேன், என்னையும் சில பசங்களுக்கெல்லாம் பிடிக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே இங்கேயே வண்டி நிப்பாட்டுங்க, இவளை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஹீரோ வந்துட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இல்லை இதோட போதும் நீ இறங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனையும் இறங்கலான்னு பார்க்கும்போது திரும்பவும் நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி அவங்க கணத்தில் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்காக திரும்பவும் என் கையை பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நீங்கள் இன்றைக்கி எனக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, எதுக்காக நான் இதை விடணும், ஃப்ரீயாக கிடைக்கிற சான்ஸ் எதுக்கு விடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கை பிடிச்சிட்டு அப்புறம் அவங்க எழுந்திரிச்சு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு இவரோட கையை பிடிச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து யாரோ 2 பேர் வந்து நம்ம ஹீரோயினியை பிடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ விடுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இப்போ காங்கு வந்துட்டு அவங்க கூட சண்டை போட்டு நம்ம ஹீரோயினியை காப்பாற்றுறான். ஹீரோ மாதிரி சூப்பராக சண்டை போட்டு நம்ம ஹீரோயினை எப்படியே காப்பாற்றிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினி வந்துட்டு நீ ஓகே தானேன்னு சொல்லிட்டு கேட்டு வரும்போது யார் இவனுங்க தான் உன்னை எப்பயுமே ஃபாலோ பண்ணுறதான்னு சொல்லிட்டு காங்கு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை இவங்க இல்லை, ஆனால் எதுக்காக இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பேயோட்டுற லேடி வந்து அங்கே வராங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ அந்த லேடியும் நம்ம ஹீரோயின் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. உன்னால் பேய்களை பார்க்க முடியுங்கிறது உனக்கு நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து சில பேய்கள்லாம் உனக்கு நல்லது பண்ணாலும் சில பேய்களால் உனக்கு மோசமான விஷயம்லாம் நடக்கும், ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க, உன் மூலியமாக இந்த உலகத்தில் திரும்ப வாழணும்னு நினைப்பாங்க, அதனால் உன்னோட உயிருக்கே ஆபத்து வரும், அதனால் எப்போவுமே நீ கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ வந்து அந்த சின்ன பசங்களை காட்டுறாங்க. அந்த சின்ன பசங்க வந்து பார்க்கில் உட்காந்து தனியாக உட்காந்துருக்காங்க. எப்போ அம்மா வருவாங்கன்னு சொல்லி பேசிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையனோட பால் வந்து ஒரு பக்கமாக ஓடிடுது.
அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் போகும்போது அந்த சின்ன பையன் போய் ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டே இருக்கான். இப்போ இந்த பெரிய பையனும் போயிட்டு எங்கடா இருக்கேன்னு சொல்லிட்டு தேடிட்டே போகும்போது பார்த்தா அந்த பையன் வந்து ஒரு பொம்மையுமே நின்று பார்த்துட்டு இருக்கான். எதுக்காக இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லும் போது இல்லை இந்த பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எடுக்கலான்னு போகிறான். அப்போ அந்த பெரிய பையன் வந்துட்டு வேண்டாம் அதெல்லாம் எடுக்காத, யாராவது வச்சுட்டு போயிருப்பாங்க, யாருமே வந்து எடுக்கலைன்னா நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம் வான்னு சொல்லிட்டு அந்த பெரிய பையன் வந்து சின்ன பையனை கூப்பிட்டு போகிறான். அப்போ அந்த சின்ன பையன் திரும்பி பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு 3 சின்ன சின்ன பசங்களோட பேய் 3 பேய் அங்கே நின்று அந்த சின்ன பையனுக்கு டாட்டா சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயினையும் காங்குவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ காங்கு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறான், அந்த லேடி உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணுற பிளேஸில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ என்ன எதையுமே டீட்டெயிலாக சொல்ல மாட்டேங்கன்னு சொல்லிட்டு காங்கு கேட்குறான். அப்போ ஹீரோயினையும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு உனக்கு நிஜமாவே நீ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு நிஜமாவே நீ பிடிச்சனால தான் நீ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா நீ பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு நான் உங்ககிட்ட எதுக்காக எதையுமே சொல்லாமல் இருக்கிறேன்னா நீ என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ என்னை விட்டு போயிடுவ. எனக்கு வந்து என்னை ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க என்னை விட்டு போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நான் உங்ககிட்ட எதையுமே சொல்லாமல் இருக்கேன். அதுவும் இல்லாமல் நீ என்னை பற்றி என்ன வேணால் நினைக்கலாம். இவள் ஒரு வேளை வந்து கிரிமினலாக இருப்பாளோ இல்லைன்னா ஸ்பையாக இருப்பாளோ, அந்த மாதிரி நீ ஒரு வேளை பையனாக இருப்பாளோன்னு கூட நீ நினைக்கலாம். ஆனால் என்ன வேணால் நினச்சிக்கோ. ஆனால் நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ எல்லாத்தையும் விட சர்ப்ரைஸ் தான் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இதுக்கு மேலே என் கூட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்காத, என் கூட க்ளோஸ் ஆகினா உனக்கு தான் பிரச்சனை. இன்றைக்கி என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போகிறாங்க. அப்போ வந்து நம்ம காங்கு இருந்துட்டு இல்லை நீ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத, ஏன்னா நானே உங்ககிட்ட சாரி தான் கேட்கணும். ஏன்னா வந்து உங்ககிட்ட மட்டும் சீக்ரெட் இல்லை, எங்கிட்டையுமே நிறைய சீக்ரெட் இருக்குது, அதை நானுமே உங்ககிட்ட சொல்ல முடியாது. அதனால் வந்து நீ தான் சீக்ரெட் வச்சுருக்கேன்னு நினச்சி நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டாம். அதுவும் இல்லாமல் நான் உன்னை டிசப்பாயின்ட் பண்ணிடணுன்னு தான் எனக்கு பயமாக இருக்கே தவிர உன்னோட விஷயத்தெல்லாம் நினச்சி நான் பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காங்கு கிளம்பி போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவன் இந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணுறான், இவங்ககிட்ட உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே சைலண்ட்டாக அப்படியே வந்து காங்குவோம் எனக்கு பேயெல்லாம் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஹீரோயினையும் பேசிட்டு இருக்காங்க மாலில். இப்போ வந்து சிஇஓ வந்துட்டு நம்மளோட மாலுக்கே வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க, அவங்க ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் அவங்க வந்து சைனாக்கே என்னையும் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன் நீ சைனாக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் எப்படி போவேன், ஏன்னா நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டோடனே ஹீரோக்கு ஒரே சந்தோஷமாகுது. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சோகமாகவே இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு எதுக்காக நீ சோகமாக இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது என் வாழ்க்கையிலேருந்து ஒரு பர்சனை போக சொல்லிட்டேன், அதனால தான் சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அது காங்குன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறாரு. இப்போ காங்கு காட்டுறாங்க. காங்கு வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான். அப்போ அந்த சின்ன பொண்ணை வந்து ஒரு லாலிபாப் கொடுத்துட்டு போகுது. அதை பார்த்துட்டே வந்து ஹீரோயினை நினச்சிட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட்ட என்ன சொல்லிகிட்டே இருக்காங்க, அவன் வந்து என் கண்ணுக்கு கோஸ்டெல்லாம் தெரியும்னு தெரிஞ்சான் அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான், என்னை பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அவனுக்கு என்னை பிடிக்காம போய் நாங்கள் விலகிறத விட எனக்கு இதுக்கு முன்னாடியே விலகிட்டோம்னா சந்தோஷம் தான் நான் அவனை போக சொல்லிட்டேன். ஆனாலும் எனக்கு அது ரொம்ப சோகமாகவே இருக்குது, என்னால் ஏன் நார்மல் பர்சன் மாதிரி இருக்க முடியலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஷோல்டர் பிடிச்சிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை எப்படி பார்த்தனோ அதை விட இப்படி ரொம்ப ரொம்ப பெட்டராகவே இருக்க, ரொம்ப நல்லா சேஞ்ச் ஆகிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறே சமாதானப்படுத்துறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் இல்லை இதுக்கு முன்னாடி நான் வெறும் பேய்களை பற்றி மட்டும் தான் நினச்சிட்டு இருப்பேன், ஆனால் இப்போ நான் அதை தவிர நிறைய விஷயங்கள் பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இன்னைக்கு நான் பேயெல்லாம் பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்துட்டு எனக்கு இன்னைக்கு ரொம்ப சோகமாக இருக்குது, அதனால நீங்கள் கொண்டு போய் நீ வீட்டில் விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து சோகமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து அந்த காமெடி பண்ணுற செக்யூரிட்டி கார்டை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஸ்நாக்ஸு காஃபி எல்லாம் வாங்கி கொண்டு போய் அந்த க்ளீன் பண்ணுற ஆன்டிஸ்கிட்லாம் வந்து கொடுத்துட்ருக்கான். கொடுத்துட்டு இந்த மாதிரி சிஇஓ வந்து கான்ஸ்டபிள் லவ் பண்ணுறாங்களாமா உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் சொல்லி அந்த ரூமரை வந்து பரப்பிட்டே இருக்கான். அப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து அங்கிள் வராரு. வந்துட்டு அவங்க வந்து மேனேஜர் பொண்ணுக்கிட்ட இவன் நம்ம சொன்ன வேலையை கரெக்டாக செய்கிறான், இந்த மாதிரியே வந்து ஃபுல்லாக பரப்பி விட்டு இது வந்து ஜூவான் காதுக்கு போகிற வரைக்கும் பரவணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட அந்த ஆன்டிஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, என்னது சிஇஓவை லவ் பண்ணுறாளா, இல்லையே உங்கள் செக்யூரிட்டி டீம்லேருந்து ஒரு பையனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கா, 2 பேரும் ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி அந்த ஆன்டி சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே வந்துட்டு நம்ம செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு யார் அவன் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம காங்குவை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ நம்ம காங்குவை காட்டுறாங்க. காங்குவை வந்துட்டு அந்த லாலிபாப்பை பார்த்துக்கிட்டே ஹீரோயினை பற்றி யோசிச்சுட்டு சரி அவட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்புறான். அப்போ வந்து அந்த செக்யூரிட்டி கார்டு அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த கான்சில் வந்துட்டு யாரோ இங்கே நம்ம செக்யூரிட்டி டீமில் இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணுறாங்களாமா,
யாருன்னு தான் தெரியல, அவ ஒரு சூனியக்காரின்னு நினைக்கிறேன், எல்லா பையங்களையும் மயக்கி அவ பக்கம் இழுத்துக்கிறா போல இருக்கு, பள்ளத்துல தள்ளி விட்டுறா அப்படின்லாம் சொல்லி அவன் பேசிட்டு இருக்கான். யார் அந்த முட்டாள்னு தெரியல, அந்த இடியட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காங்கு இருந்துட்டு அந்த இடியட்டே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நான் தான் அவளை லவ் பண்றேன், ஆமா நான் தான் அந்த குழியில விழுந்தவன், ஆனா அந்த குழியில விழுகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதுக்கு நிறைய தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு அவளை இனிமேல் சூனியக்காரன்லாம் நீ சொல்ற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மிரட்டிட்டு அங்க இருந்து காங்கு கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு காங்கு போய் ஹீரோயினை கூப்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து மேனேஜர் கிட்ட நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது நம்ம காங்ஷிலேயே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதை கேட்டோடனே நம்ம மேனேஜரும் வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாரு. இப்போ காங்கு காட்டுறாங்க. காங்கு வந்துட்டு லாலிபாப் கொண்டு போய் ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு உங்களோட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இப்போ ரெடியாக இருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு கரேஜும் இருக்குது, ஸ்ட்ரென்த்தும் இருக்குது, அதனால நீங்கள் எதுனாலும் என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிரிச்சுட்டே போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஹீரோவும் வந்து கண்ணாடிக்கு ஆப்போசிட்டில் நின்று பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு காங்கு நினச்சிட்டே சிரிச்சுட்டே வந்துட்டு நடந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் வந்து இந்த ஆப்போசிட் வழியாக வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு ஹீரோயினையே பார்த்துட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கரெக்டாக என்ட்ரன்ஸ் கிட்ட வரும்போது நம்ம ஹீரோவும் வந்து நம்ம ஹீரோ முன்னாடி வந்து கரெக்டாக நிற்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, காங்கு வந்து இந்த மாதிரி என்கிட்ட சொல்லிட்டான், அவன் என்னை ஏற்றுக்க தயாராக இருக்கிறதா சொல்லிட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா, இப்போ நீயும் வந்து அவங்க கூட போக ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயினையும் ஆமாம் நான் போக போகிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு அடுத்த எபிசோட்ல நம்ம மீட் பண்ணலாம். பாய் மக்களே.